ஓய் என்ன பண்ற? பாத்துரா கால் பண்ற போது லைட் மேல ஒரு போனை வாங்கிட்டு இவனுங்க தொல்லை தாங்க முடியல ப்ரோ. ஹலோ, நான் கேட்டது உள்ளவே இல்லை காதுல. ஏண்டா ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். பட் இந்த கம்பேரிசனை வந்து இவங்க 2 பேரும் டெஸ்ட் பண்ணி அதை நான் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்றதை விட ஓனர்ஷிப் ரிவ்யூ அவங்களே சொன்னா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும்ல. இப்பயாச்சும் இன்ட்ரோ சொல்லுங்களா ஒழுங்கா. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். எல்லாத்தையும் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். அண்ட் கடந்த ஒரு 60 நாட்களாக இவங்க 2 பேருமே ஆக்டிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கிரீன்லாம் வந்து நல்லா நடிப்பாங்க அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்குறேன். இல்லையா? ஆக்டிங் கிளாஸ் எல்லாம் வந்து போலீங்க. ஓப்பனா ராவா வந்து இருக்க போது, ரானா அந்த ரா கிடையாது, ஆக்டிங்ல ராவா இருக்க போது. பாருங்க எங்க ஸ்கிரிப்டே இவ்வளவுதான். எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்க எழுதி வச்சிருக்கோமோ, டிஸ்பிளே, கேமரா, அவ்வளவுதான். ஸோ இவங்க 2 பேருடைய கருத்தை அப்படியே வச்சு ஆப்போசிட்டா கேட்க போறோம். ரெடியா? போலாமா? நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். டேபிள் தயவு செஞ்சு அடிக்காது, நீ இருக்கிற 2 தடவை அடிச்சிட்டேன். அதுக்கு தான் இப்போ கேன்சலே பண்ண நான் தான் வேணுமே பண்ணேன். சாரி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 12:30 ஃபோன் வந்துடும் எனி டைம். அது ஒன்று ஃப்ளைட் மோட்ல போட்டுக்கிறேன். ஓகே ரெடி. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து போயிடலாம். நத்திங் பை, உங்க ஃபோன் எப்படி இருந்துச்சு? இப்போ நத்திங் ஃபோன் நம்ம வச்சிருக்கிறோம்னா எல்லாமே ஒரு கூட்டத்திலேயே நம்ம தனியாக தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. நீ சொல்லி நாங்க கலாய்க்கிறோம்டா, நீயே கலாய்ச்சிக்கிற. இல்ல எனக்கு ஃபீல் ஆச்சு. அது டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல டிசைன் தாங்க. எனக்கு மற்ற போனை இதுக்கு முன்னாடி வந்த போனை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா கர்வியா கொடுத்துருக்கனால பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க. OnePlus அதுல ஒன்றும் பெருசா இல்லை. மார்பிள் டிசைன் பார்க்க சிம்பிளா சட்டில்டா நல்லா இருந்தது. கொஞ்சம் டிசைன் உங்களுக்கு சிம்பிளா டெக்ஸ்சரா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுவும் கிளாஸியாக தான் இருக்குது. ஓகே, ஃபோன் பார்க்க ப்ரீமியம் வச்சு இன்னும் ஃபீல் கொஞ்சம் பாக்ஸே. எனக்கு பாக்ஸே ஒரு ஃபோன் பிடிக்கும், அதனால நல்லா தான் இருக்கு. இதுவும் இது 2 ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு. இது கொஞ்சம் வைடரா இருக்கு. இது கொஞ்சம் வைடு, நல்ல வைடு. இது எனக்கு கொஞ்சம் சின்ன ஃபோன் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கு. கேஸ் தானே? ஃபோன் கேஸ் ஃப்ரீயா வந்து என் ஃபோன் கேஸ் வந்துச்சு, ஆனால் நான் போட்டு யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த டிசைன் வந்து பிளைனா இருந்ததுக்கு எனக்கு பிடிக்கல கேஸ். ஆனால் கேஸ் வரது நல்ல விஷயம். வராம இருக்கிறவங்களோட கேஸ் வரது நல்ல விஷயம். இருக்கு, கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த ஃபோனுக்கு வந்து கேஸை வாங்கினோங்க. அதுவும் அந்த புதுசில் ஃபஸ்ட்டு சைடில் வேறு வாங்கிட்டோமா, கேஸே கிடைக்காம இந்த கேஸை வாங்கினோம். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஒட்டாமல் தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லை, ஏன்னா கீழே விழுந்துருமோன்னு பயம் வேறு. கிவ்வே கொடுக்கணும்ல உங்களுக்கு, அதுக்காக. அது இல்லாமல் அந்த ஃபோனில் வந்து கேஸ் போடாமல் யூஸ் பண்ணும்போது அந்த கேமரா நான் எப்பயுமே இப்படி எங்கள் கண்ட இடத்துல வச்சிருவேன். கேமரா பம்பெல்லாம் தேஞ்சிச்சு, ஆனால் லென்ஸுக்கு அடிப்பட்ட மாதிரி தெரியல. நல்லா தேஞ்சிருக்குது. ஆனால் போடாமல் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால தான் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு எதுவுமே கொடுக்காம இருக்காங்க நத்திங். நீ சொல்றது சம்பந்தமே. சார்ஜ் போடாம யூஸ் பண்ணுங்க, சார்ஜரும் கொடுக்காம அதை பத்தி பேசுறோம். சரி, இப்போ இந்த 2 ஃபோன்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பத்தி ஃபர்ஸ்டே சொல்லிடலாம். இதில் அலர்ட் லைட்டர், அந்த அலர்ட் லைட்டர் கொடுக்கல. இல்லை, அலர்ட் லைட்டர் வந்து C சீரிஸ் கிடையாது. அது வைக்கிற. இப்போ இதுலயும் கிளிஃப் லைட் வந்து பேசிக் வேரியன்ட் கிடையாதுன்னா ஒத்துக்குவீங்களா? இப்போ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவாங்க. அது வேணும், அதே வர நடந்துச்சு. அண்ட் இதில் ஆக்வா டச் இருக்கு. கையெல்லாம் ஈரமாக இருந்தாலும் யூஸ் பண்ணும்போது நல்லா ஒர்க் ஆகுது. கிளிஃப் லைட் பற்றி சொல்லுங்க தலைவரே. கிளிஃப் லைட்டா எதையாச்சும் சொல்லியா? ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப நல்லா இருக்கு. பட் அதில் அந்த சாஃப்ட் லைட் வருது இல்லை. நான் நைட் டைம் எடுக்கல, பகல் டைம் எடுக்கிறேன். இல்லை, நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது நிப்பாட்டிட்டேன். ஏன்? எனக்கு அது இரிட்டேட் ஆகாமல் இருந்துச்சு. ஒய்? எனக்கு அது ஒரு தேவையில்லாத அட்டென்ஷன் கிராபிங் மாதிரி இருக்கு. நான் பர்சனலி எனக்கு அது கிளிஃப் லைட்ன்ற ஃபீச்சருக்கு ஓகே, பட் அது கண்டினியூஸாக நான் ஆன்ல வைக்க மாட்டேன். நீங்கள்? இல்லை, நானும் அது நான் அந்த வீடியோலே சொன்னேன். எனக்கும் பெருசாக யூஸ் ஆகும். அப்போ அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, டிஸ்பிளே எப்படி இருந்துச்சு உன்னோட டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு? டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். அவுட்டோர் வந்து அது எனக்கு தெரிஞ்சு அந்த ஹை பிரைட்னஸ் மோட் வந்து அது எனேபிள் ஆகுதா இல்லைன்னு தெரியல சம்டைம்ஸ். ஏன்னா அதெல்லாம் நம்ம ஃபுல் பிரைட்னஸ் வச்சதுக்கப்புறமும் அது இன்னும் பீக் அடிக்கணும். ஓகே, பீக் அடிக்காமல் ஒரு சில நேரம் பீக் அடிக்குது, ஒரு சில நேரம் பீக் அடிக்கல. என்னோட பிரச்சனையே இல்லை. நான் வெளியே ஃபோனை மாற்றியே கொடுத்துறேன். அது கன்ஃபியூஷன்ல அந்த ஃபோனை வச்சு பேசிக்கிறாங்க. எந்த பிரச்சனையே இல்லை. அவுட்டோர் இன்டோர் நம்ம மும்பை போகும்போதெல்லாம் யூஸ் பண்ணதால அவுட்டோர் யூஸ் பண்ணியிருந்தோம். அப்பவும் நல்லா இருந்தது. இந்த வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே விசிபிளாகவே இருந்தது. பிரைட்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 900. தலைவர், நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பெக் ஷீட் உங்களுக்கு அப்படியே சைட் பை சைட் மொத்த ஸ்பெக் ஷீட்டை போடுறேன். நீங்கள் ஸ்பெக் ஷீட்டை பார்த்துக்கோங்க. நாங்கள் ஸ்பெக்ஸை பற்றி பேசவே வரல.
டேரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத மட்டும் தான் இங்க பேசுறோம். கால் குவாலிட்டி எப்படி இருக்கு? இயர்பீஸ் சவுண்ட் சூப்பராக இருக்கும். இயர்பீஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு, கால் குவாலிட்டி நல்லா இருக்கு, சில ஸ்பீக்கர் சவுண்டுமே நல்லா இருக்கு. ஓகே. என்னோடது கால் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அது ஒழுங்காக ஒர்க் ஆகிறது இல்லை. ஏன்னா அவரு மும்பைல போயிட்டு பக்கத்துல வந்து வாடான்னு ஃபோன் பண்றேன். நான் பேசி 4 நிமிஷம் கழிச்சு தான் அந்த எஸ்டிடில பேசுவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சில டைம்ல இதுல இஷ்யூஸ் இருந்தது. இருந்துச்சான்னு தெரியல, நான் கேட்கும் போது அதுதான் இஷ்யூன்னு சொன்னேன். இல்லை இருந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் டிஃபால்ட்டாகவே எங்கள் ஒய்ஃப் கால் பண்ணாங்கன்னா 20 செகண்ட் கழிச்சு தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதே ட்ரிக்கா நீ யூஸ் பண்ற? இல்லை, நான் பேசுறது வந்து 20 செகண்ட் வரைக்கும் கேட்கறதில்ல. அது வந்து டைமிங் வெரி ஆகும். அவங்க பேசுறது தானே நம்ம கேட்காம நடிக்கணும். இல்லை நான் பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இல்லை, மொபைல் வந்து 5G ஸ்பீட் எனக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. 5G ஸ்பீட் நார்மலாகவே ஸ்லோ பண்ணிட்டாங்க, இப்போ எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஓகே, அப்போ அது ஒன்றும் பண்ண முடியாது. சவுண்ட் குவாலிட்டி, ஆடியோ எப்படி இருக்கு? ஃபோன் இருக்கிற மாதிரி அந்த காம்ப்ரமைஸே இல்லை. சவுண்ட், ஆடியோ யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. இதுலேயும் சூப்பராக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. பட் அது கூட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு தெரில. நான் இப்போ ரெண்டுமே ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இது பிடிச்சிருக்கான்றத சொல்லுங்க. கேமிங்க்கு சரி, கேம் விளையாடி அந்த ஃபோனில் முதல்ல விளையாடுறதுக்கு எப்படி இருந்துச்சு? எந்த கேம் விளையாடுனேன்? பிஜிஎம் விளையாண்டேன். ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சு, எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் போக போக என்ன ஆகும்னா ஃப்ரேம் ட்ராப் ஆகுறது நமக்கு ஃபீல் ஆகும். நத்திங்னாவே இந்த ஃபீல் எல்லாம் கொடுக்கணும் யூசருக்கு இல்லையா? இல்லை, அவங்க சொன்னது பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னாங்க. இந்த ப்ராசர் மற்ற எல்லா ஃபோன்லையும் சூப்பராக இருக்குது, இவங்க ஃபோனில் கொஞ்சம் ஓகேயா இருக்கு. ப்ரோ சிப் ப்ரோ, அது ப்ரோ ஒர்க் ஆகல. அன்பாக்சிங்கில் வந்து லேக் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தான். அதுலேயே வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சில இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகல, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெட்வொர்க் லேக் எதுவும் பெருசாக ஃபீல் ஆகல. மாடரேட்டான ஒரு கேமிங் 90 FPS சப்போர்ட் பண்ணாது. 60 FPS நல்லா விளையாடுறது நல்லா இருக்கு. அந்த பட்ஜெட்டுக்கு தான் அந்த கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த நல்லாவே இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் பிஜிஎம் தான் விளையாடுனீங்களா? நானும் பிஜிஎம் தான் விளையாடினேன். பாய் கார்ல் பாய், ஒரு அப்டேட் கொடுங்க பாய். ஹலோ பாயா கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு 10 அப்டேட் வந்திருக்கும். அப்டேட் வரும், ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். வரும் ஆனா வராது. அவங்க ஆக்சுவலி இது ஒரு ட்ரெண்டாவே இது பண்றாங்க மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்ல வைக்கணுங்காகவே பக் ஃபிக்ஸ் நம்மளே அன்பாக்சிங் எல்லாம் சொன்னோம். நத்திங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க, கண்டிப்பா தருவாங்க. ஆனா ப்ராப்ளம் எப்போ ஃபிக்ஸ் ஆகும், அது எந்த அப்டேட்ல வரும்ன்றதான் தெரியாது. நல்லா இருக்கிற ஒரு விஷயத்தை அடுத்த அப்டேட்ல கெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கேமிங்ல ஹீட்டிங்கு கேமிங்கே இல்லை, ஹீட்டிங் எங்கன்றியா? இல்லை, அந்த அளவுக்குலாம் ஹீட் ஆகுறது இல்லை. பட் லேக் இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. சேம் நார்மலாக நான் ஒரு 1 ஹவருக்கு மேலே விளையாடுவேன். எப்பயுமே கேம் ஆரம்பிச்சிட்டா ஹீட்டிங் பெருசாக அந்த வார்ம்னஸ் நோட்டீஸ் ஆகும், பட் ஹீட்டிங்லாம் இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல போறீங்க, ஓகேவா? வளவலான்னு இழுக்கக்கூடாது, எந்த தான் பெருசெல்லாம் அடிச்சிக்கூடாது. யூஐ எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் நத்திங் சொல்லுங்க. யூஐ நீங்க அன்பாக்ஸ் பண்றப்ப ஒரு சில லேக் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு அப்டேட் விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒரே அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிச்சா? ஒரே அப்டேட்ல நிறைய அப்டேட் வந்துச்சு. பட் யூஸ் பண்றப்ப எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் இல்லையே அப்படிங்கிறது மறுபடியும் இப்போ கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. அப்பயுமே அந்த கேமரா இது இப்படி ஓப்பன் பண்றப்ப ஒரு சில நேரம் ஷட்டர் ஸ்பீட் ஸ்லோவா இருக்கு, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுது. ரெண்டு கலர் OS நல்ல கலராக பார்க்க ஆக்சிஜன் OS பாஸ். நான் இவ்வளோ நாள் கலர்ஃபுல்லாக இருக்கு கலர், அதுதான் மீன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் OS-ஏ. நத்திங் மாதிரி புள்ளியெல்லாம் தெரியாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கிடையாது, க்ளீன் இவ்வளோ நாள் இவனும் க்ளீன் யூஏ தான் இருந்தான். இப்போ லாஸ்ட் 2 வருஷனாக தான் ப்ளோட் வர ஒன்று கண்ணுக்கு படுது. கலர்ஃபுல்லாக நல்ல நான் இந்த யூஏல ஈகோ சிஸ்டம் எல்லாமே அதில் இருக்குது. இதுல இல்ல கலர் வைஸ் இல்ல அவ்வளவுதான். நத்திங் கூடயும் ஒரு வாக்கியா தகராறு, OnePlus கூடயும் வாக்கியா தகராறு. போங்க தம்பி, நாங்க சண்டை செய்யாது. ஃபீச்சர் வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlusல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இது வந்து 90 மதிப்பெண்கள், இது 89 மதிப்பெண்கள். அந்த டிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. இது கலர் OS தான், பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க OnePlusக்குன்னும் போது அந்த சின்ன சின்ன ட்வீக்ஸ், ஸ்லைட்டான ஆப்டிமைசேஷன் வந்து இருக்குது. ஸோ டிஃபரன்ஸ் பெருசா இதில் இல்லை. பட் கிளீனான யூஏ அப்படின்னும் போது கண்டிப்பா. பேட்டரி லைஃப் எப்படிப்பா இருந்துச்சு? நீ சொல்லுப்பா. 1 டே. நீ என்ன பண்ண ஒரு நாள் யூசேஜ்? ஒரு நாள் 1 ஹவர் கேமிங், 1 to 1.5 ஹவர் கேமிங். நார்மல் கால் எவ்வளோ நேரம்? 30 to 1 ஹவர் இருக்கும். அது மாடரேட்டானது. அப்புறம் ரெகுலராக நான் ஃபுல்லாக மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணுறது, நாள் ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணுறது. இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பேன். இது சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டரி பெருசாக சொல்ல முடியாது. 1 டே தான், எண்ட் ஆஃப் த டே காலி ஆகிடும். இங்கே விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பேட்டரி லைஃப் யூசேஜ்
யூசேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேருடைய யூசேஜை பொறுத்து பேட்டரி லைஃப் வந்து மாறும். ஸோ ஸ்க்ரீன் அண்ட் டைம் வெவ்வேறு இருக்கும், யூஸ் பண்ணுற ஆப்ஸை பொறுத்து மாறும். ஸோ ரெண்டுமே நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 டே அப்படின்றது ஈவினிங் டைம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஆனால் ட்விஸ்ட் எங்க அப்படின்னா சரி 100 வாட் சார்ஜரு. எங்க போற 100 வாட்டு சார்ஜர் உள்ளே வச்சிருமா? சார்ஜர் இருக்குது பாக்ஸ்ல. நீ வேணா சண்டைக்கு வா. எப்படி 45 வாட் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் இருக்கா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கொடுத்துருக்கலாம். போக தம்பி. இல்ல ஆப்பிள்ல இருந்து டிசைனை மட்டும் இன்ஸ்பிரேஷன் எடுக்க சொன்னா அவன் பாக்ஸ் உள்ள சார்ஜர் எல்லாத்தையும் இன்ஸ்பிரேஷன் எடுக்க. வின்னர் யாருன்னு தெரியும்? நானா? ஆப்வியஸ்லி நான் தான். இந்த போட்டோவை பத்தி தான் நான் ஏற்கனவே ட்விட்டர்லயும் வந்து கேட்டிருந்தேன். எக்ஸ்ல ஏ பிடிச்சிருக்கா பி பிடிச்சிருக்கான்னு 3 போல் வச்சிருந்தேன். ஸோ இங்கேயுமே அதே 3 போல் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏவா பியான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போல் 1, போல் 2, போல் 3. ஏ வந்து OnePlus, பி வந்து நத்திங். நான் உங்களுக்கு காமிச்ச போட்டோல இருந்தது. ஸோ இந்த இடத்துல மாத்தி இருக்கும் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நத்திங், செகண்ட் இருக்கிறது OnePlus. ஸோ இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் டிஃபால்ட்டா நான் இந்த பூவை எடுக்கும்போது இதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. OnePlusல ஆரஞ்சா தெரியுது. பட் நத்திங்ல ப்ராசஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. பட் நத்திங்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச்லாம் நல்லா தான் இருக்கு. பட் கலரை வந்து வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல OnePlus கொஞ்சம் பெட்டரா இருக்கு. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி தான் இருக்கு. பட் இந்த போட்டோல வந்து பாருங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து எனக்கு நத்திங்ல கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க கொஞ்சம் பூஸ்ட் பண்ணது நத்திங்ல கொஞ்சம் ஓகே இது இந்த இடத்துல நல்லா இருக்கேன்னு தோணுது. பட் ஸ்கின் டோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லுங்க. ஒரு இடத்துல நத்திங் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆனால் பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் எந்த விதமான பொக்கே எஃபெக்ட்டும் நார்மலாக கிராஜுவல் பொக்கே எதுவுமே இருக்காது. நீங்கள் பொக்கே ஷாட்டுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு OnePlus ரொம்ப பெட்டராக தெரியுது. என் நத்திங் பயங்கரமாக சொதப்பி கொடுது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் என் ஸ்கின் டோன்லேருந்து ஷார்ப்னஸ் சேச்சுரேஷன் அப்படியே அடிச்சு தள்ளுது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டைஸ் OnePlus தான் இந்த இடத்துல பெட்டராக இருக்குது. உங்களுக்கு ஸ்கின் டோனாக இருக்கட்டும் அண்ட் ஓவரால் பிளர்னஸ்லேருந்து பார்க்கும்போது வீடியோடைய குவாலிட்டி அதாவது ஃபோட்டோடைய குவாலிட்டியுமே இதில் தான் நல்லா இருக்குது. ரியர் ஃபேசிங் கேமரா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இது 4Kல எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஆடியோ வீடியோவில் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அண்ட் சன் இங்கே இருக்குது. இப்போ என் ஃபேஸில் லைட் நல்லா இருக்கும். இப்போ ஜஸ்ட் அப்படின்னு ஆப்போசிட்டில் திரும்புகிறேன். இப்போ பார்க்கும் போதும் ஃபேஸ் நல்லா இருக்கா, பேக்ரவுண்ட் நல்லா ப்ராசஸ் பண்ணதா, ஃபோக்கஸிங் எந்த அளவுக்கு வேகமாக இருந்தது, உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் எது பிடிச்சிருக்கு? இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போது பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அண்ட் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள். ஸோ லைட் இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா லைட்டுக்கு ஆப்போசிட்டில் திரும்பினேன்னா இப்போ பின்பக்கமாக சன் இருக்குது. இப்போ என் ஃபேஸ் எப்படி தெரியுது அப்படின்றத பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன். ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி இருந்தது? ஸோ உங்களுக்கு இந்த 2 ஃபோன் வீடியோவில் ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் எது பிடிச்சிருக்கு? இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சர்வீஸ் சென்டர். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வெல்கம் பண்ணுறேன்னு நினச்சேன் நான் வணக்கம் சொல்லி. OnePlus பெட்டர். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்காங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களோட சர்வீஸ் சென்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ ரீசெண்டாக அந்த கோடு விடுற இஷ்யூ அதெல்லாம் இருக்குது. பாருங்க பச்சை கலர் டிஷர்ட் வேறு போட்டுருக்காங்க. அதுதான் ஃபோனை மாற்றி தரேன் இப்போ ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் சென்டர் தான் நீங்கள் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அப்படின்ற பட்சத்தில் OnePlus தான் இந்த இடத்துல வின்னர். நத்திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புது பிராண்டாக இருக்கும் பட்சத்தில் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் தான் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. பட் ரீசெண்டாக உங்களோட ஃப்ரெண்டு தான் நத்திங்கோட ஒரு ஃபோன் தண்ணியில் விழுந்துச்சுன்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, தண்ணியில் விழுந்துச்சு ரொம்ப நாள்லாம் வராது, இப்போதைக்கு பேசிக்காக ரெடி பண்ணி தரோம், எடுத்துகிட்டு வேறு ஃபோனை வாங்கிக்கோங்க அப்படின்னு அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அது அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர், அதனால அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்திருக்கு. அது பாராட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இது எல்லா ஊர்லயுமே இல்லைன்றது தான் ஒரு விஷயம். ஸோ நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறதா இருந்தா இந்த 2 ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போனை வாங்குவீங்க? நத்திங் வாங்குவீங்களா இல்ல OnePlus வாங்குவீங்களா? உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.